ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஓரியோ கேக். ஸோ இந்த ஓரியோ பிஸ்கெட் வச்சு இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 10 ரூபா, ஒன்றுத்தில் வந்து 5 பிஸ்கெட் இருக்கும். ஸோ 15 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரு கப் பால், 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரோட பாட்டம் வந்து நல்லா திக்காக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உள்ளார. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கேக் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அதோட குக்கரோட மூடி வச்சு இதை மூடிடணும். உள்ளே வந்து நம்ம வந்து பெல்ட் போடக்கூடாது, மேலே விசில் போடக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் இதை மூடிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 15 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 பேக்கெட் பிஸ்கெட்டையும் நான் வந்து இந்த ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.25 டீஸ்பூன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். நம்ம பிஸ்கெட் வந்து க்ரீமோடு போட்டதுனால கண்டிப்பாக ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக நல்லா கொஞ்சம் பெருசாக அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா ஃபுல்லாக இந்த பேன் கடியில் ஃபுல்லாக அப்புறம் சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் மைதா இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு மைதாவை. இப்போ நம்ம இந்த மிக்ஸ்சரை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்சரை ஊதுனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் நல்லா சூடாக இருக்குது இந்த பாத்திரம். ஸோ இதில் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த மிக்சரை நம்ம உள்ள வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் மூணுனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக அது டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. சப்போஸ் 35 நிமிஷம் உங்களுக்கு தாண்டி உங்களுக்கு சரியாக வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 10 நிமிஷம் இதே மாதிரி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். அரை மணி நேரமாக வந்து இது வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கிளேஸாக வந்துருக்கு பாருங்கள் மேலாம். ஸோ இப்போ இதை செக் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ஃபோக் வச்சு செக் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா ஃபோக்கில் எங்கேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.